என்னை நிறைத்து நீராழுகை செய்யோ ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஓச்சே ஆலோசனை காத்தாரே ஏமை ஆளுகை செய்யோ ஆசையா கேட்போமா ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஓச்சே ஆலோசனை காத்தாரே எங்கள் சிந்தைகளையும் எண்ணங்களையும் நீராளுகை செய்யோ ஆசையா ஏசப்பா உங்க பிரசன்னத்தை உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா வாருந்துயாவியே உங்க பிரசன்னத்தை மாத்திரமாப்பா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையாலே உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ ஆமாண்டவரே நீராளுகை செய்வீராக சப்பா தொடர்ந்து நடத்துங்க எப்படி நடத்த விரும்பணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ உங்க சித்த நிறைவேற எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க நீங்க பெருகும் நாங்க சிறுகும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா உட்கார்ந்து கொள்வோமா பாடல் புத்தகத்தை வைத்திருக்கிறவங்க பாடல் புத்தகத்துல 78வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உண்மைதான்ப்பா நம்பி இருக்கிறேன் என் வாழ்க்கையில இந்த வாரங்களில் இந்த நாட்களில் அற்புதம் செய்வீராகப்பான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறாரு நான் உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையை செழிப்பாக்குவீராகன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோமா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க பாடுங்க சேர்ந்து பாடுவோமா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உமைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மையாக உமைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா பார்த்து சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் 100க்கு 100 அறகுறையா இல்ல ஆண்டவரே உம்மையும் நம்புவேன் மனிதனையும் நம்புவேன் அல்ல உம்மையே நம்புவேன் ஆண்டவரே வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என்னை மாற்றி நடத்துகிற தேவனே என் முழு நம்பிக்கையும் மேல வச்சிருக்கிறேன் ஆண்டவரே நான் வெட்கப்பட்ட இடங்களிலே தலை நிமிர்ந்து நடக்க எனக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பான்னு சொல்லி பாடுவோமா உம்மையை நான் நம்புவேன்
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்தி. கேட்போமா? ஏசப்பட்ட 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துங்க தெய்வமே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கேளுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என் வாழ்க்கையில செய்வார்னு சொல்லி யோபு தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்து இழந்து போனதெல்லாம் ரெட்டத்தனையாய் கொடுத்தாரு. என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா, பெரிய அதிசயத்தை செய்வீராகப்பான்னு சொல்லி ஆசையா பாடுவோமா? முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். என்னுடைய மனித மூளைக்கு எட்டாத ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. ஆராதனை வேளையில இப்போதே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் அவர் கரத்தில் இருக்கிறது. எவனையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் யாரால் ஆகும்? அவரால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். இப்ப ஏசப்பாவுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுப்போமா? என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. தமது சித்தத்தின்படி திருப்புகிற தேவனே, என்ன திருப்புங்கப்பா உமக்கு நேராய், உங்க ராஜ்யத்தின் மகிமைக்கு நேராய். எங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் நேர்மையாய் சபையாய் திருப்புவீராக. உங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாடுவோமா? அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை செய்து பாடுவோமா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மையாகவே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய். மீண்டும் ஒரு விஷயம் கேட்போமாப்பா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. கடைசியாய் உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர்
அவரை நம்பின யாரையும் ஏசப்பா வசனம் சொல்லுது, தம்மிடத்தில் வந்தோரை யாரையும் வெறுமையாய் அனுப்பாத தேவன். அவருடைய தேவைகளை அறிந்து தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் தான். அவர் நம்மளுடைய அப்பாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, எல்லா நாமத்திலும் மேலான நாமம், வானிலும் பூமியிலும் உயர்வான நாமம், முழங்கள் யாவும் முடங்கும் நாமம், அந்த நாமத்தை உயர்த்தி பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடல் புத்தகத்தில் 12வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாதாளத்தை நடுங்க வைக்கிற நாமம், சாத்தானை துரத்துகிற நாமம், வியாதிகள் முற்றும் அகற்றுகிற நாமம். அந்த நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறாரு. அந்த நாமத்தினால நம்மை அழைத்திருக்கிறாரு. ஏசப்பா கையரங்களை கொட்டி சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். சேர்ந்து பாடுமா? இயேசுவின் நாமம் இணையே இணையில்லா நாமம், உரிமையா எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், அந்நியர்கள் எல்லாம் போற்றும் நாமம், பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை. அந்த நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். சொல்லுமா? வானிலும் வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த நாமம் மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத நாமம், காலங்கள் மாறினாலும் நம்மை விட்டு மாறாத நாமம், சூழ்நிலைகள் நம்மை விட்டு தூரமாய் போய் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் மாற்றமாய் இருந்தாலும் காலங்களை சமயம் அமைத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். மனிதர்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் பிரச்சனைகள் மாற்றங்கண்டாலும் அவர் மாறாதவராய், கரம் பிடித்த தேவன், கரை சேர்க்கிற தேவனாய் நம்மளோடு இருக்கிறாரு. அந்த நாமத்தை உயர்த்தி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உயர்த்துகிறேன்னு சொல்லி சேர்ந்து சந்தோஷமாய் பாடுவோமா? என்றும் 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 மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கை. நீங்க பாடுங்க சேர்ந்து. என்றும் 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 மாறிட நாமம், நம்பினோரை. இந்த நாமம் யாரு நாமம்? சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், முழங்கால் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும். அறிக்கை செய்து சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட, சிலுவையில ஜெயித்திட்ட நாமம், சாபங்களை உடைக்கிற நாமம்.
நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை உடைத்திடும். சொல்லுங்களேன், சாத்தானின் சேனையை நமக்காக ஜெயம் பண்ண தேவன், சாப பிசாசை உடைத்திருக்கிற நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமம், அது இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. அந்த நாமத்தை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க. இதற்கு தெரிந்த பாடல் தானே, சேர்ந்து பாடிய சபை நாமத்தை உயர்த்துவோமா? ஐயா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. சந்தோஷம் ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கேட்போமா எல்லாரும்? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் வேலைகளில், எங்கள் வேலைகளில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம். கடைசியா சொல்ல போறேன், எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே, வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம், இதோ மனிதர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இனி அழுகை இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்ன தேவன் தாமே. நீர் எங்க மத்தியில உலாவனாயிருந்தா, நீர் எங்களோடு வாசம் பண்ணினீர்னா, பழைய வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, எல்லாம் புதிதாக்குறது ஆண்டவரே. கண்ணீர் இல்ல, அழுகை இல்ல, வேதனைகள் இல்ல, பாடுகள் இல்ல, எல்லாத்தையும் ஆச்சு. ஆனந்தத்தினால் எங்க வாயை நிரப்புகிற தேவன், நகைப்பினால் எங்க வாய்களை நிறைக்கிற தேவன், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற வண்ணமாய் எங்க இருதயத்தை மாற்றுகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் பான்னு சொல்லி பாடல் புத்தகம் வைத்திருக்கவங்க எல்லாரும் 286 286 பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சொல்லுமா, எனக்கு ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, எனக்கும் புது வாழ்வு வாழ வைத்தீர். எதற்குப்பா?
எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது உம்மை ஆராதிக்கிறதுக்கு தானே ஆண்டவரே. உம்மை சிறு கூட்டமாய் உமக்கென்று தெரிந்தெடுத்து பிரிந்தெடுத்தீரே. உம்மை நாளும் ஆராதிப்பே, உம்மை நாளும் முடிந்தவர்களா ரெண்டு கரங்களை அப்பாக்கு நேராக உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரராகிய ஆல்பாவோ ஓமேகாவோ ஆதியும் அந்தமுமான இருக்கிற தெய்வமே. உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் சொல்லுங்க. உம்மை ஆராதிக்க எனக்கு பலனை தந்தீர். எதுக்குப்பா? ஓஹோ ஊழியம் தந்தீர். உம்மை என்னாலும் உம்மை என்னாலும் ஆராதிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை என்னாலும் இதுவரை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக கிருபை தந்தீர். சோர்ந்து போன நேரத்தில் பலனை தந்தீர். நல்லாய் வாழ்கிறதற்காக ஊழியம் தந்தீர். அன்றன்றுள்ள தேவைகளை எங்களுக்கு அனுதினம் தருகிற தெய்வமே நாளும் ஆராதிப்பே. உம்மை நாளும் அந்த ஆராதனை நாயகனை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவர் சொல்லுவோமா. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே துதிகன மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே முடிந்தவர்களால் ரெண்டு கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுவோமா. ஆராதனை 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 ஓ நித்தியமா சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு அன்பு கூர்வாய் எங்களை சொல்ல. இயேசுவே நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு நீரே மகிமை, நீரே மகிமையுடையவர். கடைசியாய் சேர்ந்து சொல்லுமா. நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, எல்லா ஆராதனைக்கு துதி கன மகிமைக்கு பாத்திரரே
ஒருவருக்கே எங்களை ஆராதனை ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்னைக்கு நோவா பலிபீடத்துல பலிகளை செலுத்தும் போது சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டு அவர்களை மனதார ஆசீர்வதித்து பழகி பிறகு பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்ன தேவன் தாமே. உங்க பிள்ளைகள் நாங்கள் ஆராதித்த இந்த வேலையை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த நேரில் மனதார ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு அப்படியே பணிந்து குனிந்து ஒப்பு கொடுப்போமா. அப்படியே சபா சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்னீரே ஆண்டவரே, உங்க பாதப்படியில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா ஸ்துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நிரப்புகிறவராகிய நிறைவான நிறைவே நீங்க பெருகும் நாங்க சிறுகும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மேல ஏற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோமா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஒவ்வொருவரையும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமாம். நம்மளை முன்னின்று வழி நடத்துகிற அருமையான நம்முடைய போதகர் மாசிலாமணி ஐயா அவர்களுக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்திருக்கிறது. கடினமான ஒரு ஆப்ரேஷன். உங்கள் ஜெபத்தினால் அவங்க நன்றாக இருக்கிறார்கள். இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஐயா வரமாட்டாங்க. அவங்களுக்காக அனுதினமும் உங்கள் ஜெபத்தில் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது எல்லாரும் நாம் தலைகளை தாழ்த்தி அவர்களுக்காக ஒரு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக அனுப்பப்பட்ட அருமையான தஞ்சாவூரிலிருந்து அருமையான ஆசீர்வாத ஐயா மூலமாக அனுப்பப்பட்ட ஐயாவுக்கு ஆண்டவரே, இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் அவங்களுக்கு எவ்வளவோ கால் உடைக்கப்பட்ட போது நீர் காத்தீர். ஒவ்வொரு முறையும் காத்தீர். தூத்துக்குடி பட்டணத்தில் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்யும்படி நீர் கொடுத்த கிருபைகளுக்காக சொல். அருமையான ஐயா அனுப்பி வைத்த இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வாத ஐயாவும் அனுப்பி வைத்த அன்பு மகன் மாசிலாமணி தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆப்ரேஷனுக்காக சொல். சுகம் பலத்தோடு ஆண்டவரே இந்த வாரம் அடுத்த வாரம் கழிச்சு நிறைவோடு அழைத்து வாரும். உடைய வீட்டம்மா பிள்ளைகள் சபையாராகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு திருவிருந்து உண்டு. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, அருமையான ஐயா மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த செய்தி. அருமையானவர்களே, ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும், வெள்ளியை பார்க்கிலும், தங்கத்தை பார்க்கிலும், வைடூரியத்தை பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும் எது விலையேறப்பெற்றது?
இந்த உலகத்தில் மனிதர்கள் ஐஸ்வர்யம், பொன், பொருள், முத்து, தங்கம், உலகத்துக்கு அடுத்த காரியத்தையே மேன்மைப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய உலகத்துக்கு அடுத்தவைகள். ஆனால் அழியாத சொத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போகிறார். இதைத்தான் பிரசங்கம் செய்யும்படி அருமையான மாசிலாமணி நம்முடைய ஊழியக்காரர் தகப்பன் சொன்னார்கள். இந்த நாளிலும் அவர்கள் இல்லாதது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இங்கே இல்லைனாலும் வீட்டில் இருந்து நமக்காக செபிக்கிறாங்க. இந்த செய்தியை ஆராதனையில் அவங்க கலந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுங்க. இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லாவற்றை, இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாவற்றை பார்க்கலாம். அழிந்து போகிற பொன், வெள்ளி, தங்கம் எல்லாவற்றை பார்க்கிலும் எது விலையேறப்பட்டது, எது தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, எது நமக்கு நலமானது? நீதிமொழி 22ஆம் அதிகாரம் அதில் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும், திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும், பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம், தயையே நலம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழி 22:1 திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும், பொன் வெள்ளியை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும், திரளான அந்த உலகத்தில் உள்ள சொத்து பத்து ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் எது தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, எது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நற்கீர்த்தி என்றால் என்ன? நற்கீர்த்தி என்றால் சாட்சியின் வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும், தங்கத்தை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும், வெள்ளியை பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும், அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் நற்கீர்த்தி என்ற சாட்சியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. எது நமக்கு ஒரு ஆவிக்குரிய சொத்துனா நற்கீர்த்தி என்ற சாட்சியின் வாழ்க்கை. இந்த சாட்சியின் வாழ்க்கை இருக்கு பாருங்க, சாட்சியின் வாழ்க்கை அதுதான் பொன்னை பார்க்கலும், வெள்ளியை பார்க்கலும், ஐஸ்வர்யத்தை பார்க்கலும், உலகத்தில் உள்ள சொத்து பத்துக்களை பார்க்கலும் தெரிந்து கொள்ளப்பட்டது. இதுதான் விலையேறப்பட்டது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே, அருமையானவர்களே, ஆவிக்குரிய சொத்துல இதுதான் விசேஷித்த சொத்து. இந்த சொத்தை ஒரு மனிதன் சேர்த்து வச்சா இவங்க என்னாலும் நல்லா இருப்பாங்க. உலக பிரகாரமான சொத்தில் பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், தீக்கண்கள், போலீஸ், கோர்ட்டு, அக்கா தங்கச்சிக்கு பிடிக்காது, அண்ணன் தம்பிக்கு பிடிக்காது, ஆமா, கொலை, கொள்ளை, வெட்டுக்குத்து, அழிவுகள், ஆமா, பில்லி சூனிய செய்வனைகள், இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான சொத்துல வந்து போராடுகிறது, வந்து வேதனைப்படுத்துகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் பிரிவினை வந்து விடுகிறது. உலக பிரகாரமான சொத்துல அவங்க எவ்வளவு பைபிளை தூக்கினாலும் சரி, அவங்க எவ்வளவு சோத்திரம் போட்டாலும் சரி, அவன் ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ, மூப்பரோ மூப்பர் மனைவியோ, விசுவாசியோ விசுவாசியினுடைய மனைவியோ, யாராக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சொத்து முக்கியத்துவப்படுத்தி வாழுகிற அனைவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஒரு மனிதன் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக ஆவிக்குரிய சொத்தை நாம் சேர்த்து வைக்கணும். அதுதான் முதல் சொத்து. நமக்கு வேதம் சொல்லுகிறது நற்கீர்த்தி என்ற சாட்சி, சாட்சியின் சொத்து.
அப்ப சாட்சியா மாத்திரம் வாழ்ந்தா போதாதா? போதுமா? உலக பிரகாரமான பொன் பொருள் வேண்டாமா? அது உங்களை தேடி வரணும். அதை தேடி நீங்க போக கூடாது. அவங்க தான் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு கிறிஸ்தவாள் 4 காசு இருந்தா தானே, ஆமா நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் நீ சொத்து சேர்த்த சொத்துல சாபமாய் போயிருவாங்க. அவங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நீ சேர்த்து வச்ச சொத்து உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சண்டை சச்சரவு உண்டாயிரும். நற்கீர்த்தி என்ற சாட்சியின் சொத்தை சேர்த்து வைங்க. தன்னால உலக பிரகாரமான சொத்து ஒன்னு தேடி வரும். முதலாவது ஆவிக்குரிய சொத்து நற்கீர்த்தி என்ற சாட்சியின் சொத்தை தேடி வைங்க. இதுதான் கிறிஸ்தவாள், இதுதான் கிறிஸ்தவன். தொடர்ந்து அந்த நீதிமொழி 22:1 பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை ஏ நலம். இரண்டாவது, எந்த சொத்தை நம்ம சேர்த்து வைக்கணும்? தயை என்ற சொத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். பொன்னை பார்க்கிலும், வெள்ளியை பார்க்கிலும், ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், ரத்தினத்தை பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சொத்துவத்தை பார்க்கிலும் தயை ஏ நலம். இந்த சொத்தை கிறிஸ்தவள் சேர்த்து வைங்க. இந்த சொத்து தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும், பூமியில் நம்மளை நல்லா வாழ வைக்கும். ஆமா, 4 பேருக்கு முன்னம் கட்டி 4 பேருக்கு முன்னாடி இல்லை, எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். தயை என்ற சொத்து. எது தயை? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நீதிமொழி 19ஆம் அதிகாரம். நீதிமொழி 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 22வது வசனம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. நல்ல கவனி. எது தயை? தயை என்றால் என்ன? தயையை குறித்து பைபிள்ல நிறைய இருக்கு. தயை, தயாளன். தயை என்றால் நன்மை செய்கிற ஒரு மனுஷனுக்குரிய குணலட்சணம். அதுதான் தயை. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை ஏ நலம். தயை என்றால் என்ன? பிறருக்கு நன்மை செய்தல். அப்ப நன்மை செய்தல் என்ற தயை ஒரு மனுஷனுக்கு சொத்து. ஹலோ, இந்த சொத்தை நீங்க தேடி வைங்க. வந்திருக்கிறீங்க, இந்த சொத்துக்கு சொந்தக்காரங்களை மாறிட்டீங்கன்னா உலக பிரகாரமான சொத்து உங்களை தேடி வரும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க. நாங்கள் ஊழியத்தின் பாதையில் போகிற இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கொஞ்ச நாள் ஆராதனைக்கு ஒற்றுமையாக வருவாங்க, நல்லா கலகலப்பாக இருப்பாங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமாக வரமாட்டாங்க, சேர்ந்து வரமாட்டாங்க. குடும்பம், சொந்த பந்தம், ஃப்ரெண்டு, ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க சிக்கி சின்ன பின்னமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ண மாட்டாங்க. முந்தின நான் உடனே வெகுளியாக கேட்பேன், என்ன நீங்கள் 2 பேரும் 2 குடும்பமும் ஒன்றா இருந்தீங்களே, இப்போ எங்கே என்னாச்சு அப்படின்னு. இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன், இப்போ நல்லா அதில் தேறி வந்துட்டேன், அதனால் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஓஹோ, சத்துரு பிரிச்சுட்டான், குழப்பிட்டான். நிறைய குடும்பத்தில் உலக பிரகாரமான சொத்துனால, உலக பிரகாரமான காரியத்தினால இன்றைக்கு பிரிவினை, அழிவு, கண்ணீர். கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்க, உங்க மனசை தொட்டு பாருங்களேன், உங்க இருதயத்தை ஆமா இது பண்ணி பாருங்க, உங்க மனச்சாட்சியை கொஞ்சம் மழுங்குற மனச்சாட்சியை, உணர்வுள்ள மனச்சாட்சியை இது பண்ணி பாருங்களேன். மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வம் ஆமா சம்பாதித்த சொத்தை நம்ம சேர்த்து வைப்போம், அதுதான் நம்மளை வாழ வைக்கும், அதுதான் நம்ம குடும்பத்தோடு இணைஞ்சு வாழ வைக்கும், நல்லா இருக்க வைக்கும். இன்னைக்கு உலக பிரகாரமா
மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் தங்க இருக்குது, நல்லா இருக்குது, பர்சனாலிட்டியாக இருக்காரு, வேலை பார்க்காரு, வீடு இருக்குது, சம்பாதிக்கிறாரு. ஒரு வயிற்று வலிக்கு போதாது 50 பவுண்டு 60 பவுண்டு 100 பவுண்டு போட்டு வந்தாங்க. இதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது புருஷன் அம்மா ஒரு 5 பவுன் நகை கொடு, எங்கள் அம்மா வீட்டில் இருந்து வந்தது நகையா உனக்கு புருஷன்? நாங்கள் கூட்டாளி காட்டோம்னா எங்களையும் சேர்த்து முறைச்சி பார்த்து அடுத்த வாரம் அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. தேவஜனமே, உனக்கு எது சொத்து? சொத்தை சேர்த்து வை, ஆவிக்குரிய சொத்தை சேர்த்து வை. இந்த பிரசங்கம் எல்லாம் வேண்டாம், நீச்ச ஒரு 2 நல்ல பிரசங்கத்தை, மழுப்புற பிரசங்கத்தை பண்ணி தலையில கையை வச்சுட்டு போங்க. அதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நற்கீர்த்தி என்ற சாட்சியே உங்களுக்கு சொத்து. 2வது நமக்கு சொத்து தயை என்ற நன்மை செய்வதே நமக்கு சொத்து. இந்த சொத்தை நம்ம சேர்த்து வைப்போம். இது பரலோகத்துக்குரியது. இந்த சொத்தை நம்ம முழுவதுமாக நம்ம அர்ப்பணிப்போம், இதுக்கு ஒப்பு கொடுப்போம், இதை அனுபவிப்போம். உலக பிரகாரமான சொத்து பத்தெல்லாம் உங்களை தேடி வரும். குடும்பம் ஒற்றுமையா இருப்பீங்க, சொந்த பந்தம், ஆமா, எல்லாவற்றிலும் நிறைவா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. 3வது இறைவன் நமக்கு கொடுக்கிற, கடவுள் நமக்கு கொடுக்கிற, கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுக்கிற சொத்துல அடுத்த சொத்து மணி 9 ஸ்டீபன் எல்லாம் கொஞ்சம் வந்து பாருங்க, சபையை பொறுப்பிடுங்க. சுரேஷ் அல்வா அல்ல அல்வான்னு சொல்லணும், அல்வா எல்லாம் பொறுப்பிடுங்க. மின்னல் வேகத்தில் வர்றீங்க, மின்னல் வேகத்தில் போறீங்க. யாபேஸ் வந்திருக்காரா? யாபேசின் எல்லையை விரிவாக்கி. மோகன் எல்லாம் பொறுப்பிடுங்க. அவர்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா தான் சொத்துங்கிறாரு. 83 வயசு ஆயிட்டுங்க. நம்ம ஏசப்பாவுக்கு எத்தனை வருஷம்? 2000 வருஷம் வயசு. அவருக்கு எவ்வளோ ஆச்சு? அவருக்கு நீங்கள் உழைக்க வேண்டாமா? 6 நாள் கல்லுப்பட்டி, 7வது நாள் இங்கே வந்து என்ன யாது இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? யா பாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்களா? 3வதாக இறைவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த சொத்து. 2 சொத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். 3வது சங்கீதம் 119வது சங்கீதம். சங்கீதம் 119 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இதுதான் எனக்கு சொத்து. 3வது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 3வது சொத்து எது தெரியுமா? பாருங்க, வேதமே எனக்கு சொத்து. ஆமா, கிறிஸ்தவள்னாலே நகையை சேர்த்து வைக்கிற காலம் அல்ல. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா நகையாத்தான் போட்டு வருவாங்க. இங்க வரைக்கும் தாலியே இங்க வரைக்கும் அப்படியே சில மாதிரி தான் வருவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது அப்படி சில கல்யாண வீடுகளில் நான் பார்த்துக்காங்க, அப்படியே நீட்டாக பார்ப்பேன். அப்பா அள்ளி போட்டு வருவாங்க பார்க்கணும். சாமி தோத்து போகும். சாமி வருஷத்துக்கு ஒரு முறை போட்டு வரும். ஆமாம், சப்பரம் தூக்கிட்டு வருவாங்க. சப்பரத்தில் அப்படியே தூக்கி அப்படியே கழுத்தில். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அநேகமாயிரம் பொன், அநேகமாயிரமான பொன் வெள்ளி இவை சொத்து. இந்த 3 விதமான சொத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம். இதுவே என் வாழ்க்கையில சிறந்தது, இதுவே என் வாழ்க்கையில நம்பத்தக்கது, இதுவே எனக்கு கடைசி மூச்சு வரைக்கும் என் வாழ்க்கையை அலங்கரித்து நிறைவாய் வைக்கக்கூடியது. இந்த சொத்தை உங்க வாழ்க்கையில வச்சுக்கோங்க. இந்த சொத்தை நீங்க ஆமா
பரலோக பொக்கிஷமா வச்சுக்கோங்க, இதை டெபாசிட் பண்ணுங்க, இதை முக்கியத்துவப்படுத்துங்க. இது அழிவில்லாத சொத்து. இந்த சொத்துக்காக ஏங்கி தவிங்க. இந்த சொத்தை நாள் ஒரு வண்ணம் பொழுதொரு மேனியும் குடும்பமா சேருங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நான் ஊழியத்தின் பாதையில் வந்த பொழுது, வேதத்தை வாசித்து தியானித்த பொழுது, என்னுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த சொத்தை தான் நான் அதிகமாய் சேர்த்து வருகிறேன். என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் இழிச்ச வாயண்டா. வீட்டம்மா கூட சில நேரம் சொல்லுவாங்க, என்னையா பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க அப்படிங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொத்து இது. இந்த சொத்தை தேடினா உனக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமா, மற்ற பிரசங்கியார்கள் உனக்கு தங்க வேணும், பொண்ணு வேணும், இன்னும் 10 பொன் நகையை உனக்கு கர்த்தர் செஞ்சு தருவாரு, இதோ வருகிறது கரபரபாபாபாபான்னு கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள. ஆமா அருமையானவர்களை, டங்ஸ்ல 2 பேசு, இதோ உன் ஏடிஎம், நீ திறந்த போதும் உனக்கு பணம் வருதும்பாங்க. இங்க பணமும் வராது, பொருளும் வராது. இந்த சொத்தை நீ சேர்த்து வச்சா உனக்கு எல்லாம் மற்றது தேடி வரும். என்ன தாமஸ் மஸ்ஸு, மஸ்ஸு தாமஸ்ஸு. பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றீங்க? இந்த பிரசங்கமே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த பிரசங்கம்லாம் டூப்ளிகேட் பிரசங்கம். இதுதான் ஒரிஜினல் பிரசங்கம். இதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 4வதாக சங்கீதம் 119வது சங்கீதம் 127 திருவிருந்து இருக்கிறபடினால் இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு இந்த அருமையானவர்களே திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். மாசலமணி ஐயா சொன்னாங்கன்னா தொடர்ந்துள்ள சொத்தை நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சொத்தை பார்ப்போம். 127 ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன், உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். 4வது நமக்கு பொன்னை பார்க்கிலும், தங்கத்தை பார்க்கிலும், உலக ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், வெள்ளியை பார்க்கிலும், உலகத்தில் உள்ள முத்துக்களை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கலாம், நமக்கு கற்பனை என்ற அன்பே நமக்கு சொத்து. கற்பனைனா என்னது? கற்பனை என்றால் அன்பு. ஒருவரில் ஒருவர், கர்த்தரிலும் ஒருவரில் ஒருவரையும் அன்பு கூற வேண்டும். இதுதான் நமக்கு சொத்து. 4வது கற்பனை என்ற அன்பே நமக்கு சொத்து. கற்பனை என்ற அன்பே நமக்கு சொத்து. இந்த 4 இன்னும் நிறைய சொத்துக்கள் இருக்கு. தகப்பன் மாசிலாமணி ஐயா சொல்லும்போது மீதமானதை பார்ப்போம். இது ஒரு பெரிய ஆழமான சத்தியம். ஆமாம், மீதமானதை இன்னொரு நாள் பார்ப்போம். இல்லைன்னா திருநெல்வேலியில் இது தொடர்ந்து கொடுக்கப்படும். முதல் சொத்து நம்முடைய வாழ்க்கையில் நற்கீர்த்தி என்ற சாட்சி. 2வது சொத்து அன்பானவர் தயை என்ற நன்மை செய்கிற சொத்து. 3வது சொத்து வேதம் என்ற வசனம். வேத வசனம் தான் நமக்கு சொத்து. 4வது கற்பனை. கற்பனை என்றால் என்ன? பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரில் அன்பு கூறு. அடுத்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. இது அடுத்த கற்பனை. இப்படி ஒருவரில் ஒருவர், ஆமா, கர்த்தரிலும் ஒருவரிலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் அருமையானவர்களே கற்பனை என்று மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 35, 36, 37, 38, 32 நம்ம பார்க்கலாம். இதுதான். ஆம், இந்த 4 விதமான சொத்தை நாம் அனுபவிப்போம். சொத்துக்கு உரிமைக்காரர்களாக மாறுவோம். இந்த சொத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். இந்த சொத்தை கொண்டு வாழ்வோம். இந்த சொத்து உங்களை சுகமாக்குகிறது. இந்த சொத்து உங்க பில்லி சூனியத்தை அழிக்கிறது. இந்த சொத்து உலக பிரகாரமான காம சொத்துவத்தில் இருக்கிற பில்லி சூனிய செய்வனையை அழிக்கிறது. இந்த சொத்துக்கள் உலக பிரகாரமான சொத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரும். நாம உலக பிரகாரமா சொத்தை சேர்த்து வைக்க கூடாது. அந்த சொத்துக்கள் நம்மளை தேடணும், தேடி வரணும். அதை தேடி நம்ம போக கூடாது. நம்ம பிச்சைக்கார தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இந்த சொத்தை நமக்கு கொடுக்கிறா. இந்த சொத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பொன்னை, இந்த வெள்ளியை, இந்த வைரத்தை, இந்த முத்தை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இப்பொழுது காணிக்கை பாடல்.
சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், பொன் வெள்ளி, சொத்து பத்து, உலகத்தில் உள்ள எல்லா விதமான ரத்தனத்தை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் இப்பொழுது சொல்லப்பட்ட நான்கே எங்களுக்கு ஆவிக்குரிய சொத்து. இதன் வைத்து நாங்கள் வாழ, இதை வைத்து உயர, இதை வைத்து ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களுக்கு அருள் செய்கிறீர். அப்படியே ஆக கடவுள். தொடர்ந்து இந்த நாள் தெருவிருந்துக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்து. ஞானஸ்தானம் பெறாதவங்க சீக்கிரமாக ஞானஸ்தானம் பெறுங்க. ஞானஸ்தானம் பெறாத அத்தனை பேரும் உங்களை ஒப்பு கொடுங்க, தள்ளி போடாதீங்க. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வீட்டாராக மாற, அந்நியர்களாக இல்லாமல் அவருடைய சொந்தமாய் வாழ்வதற்கு அருமையானவர்களை திருவிருந்தெடுக்கணும். திருவிருந்தெடுக்க ஞானஸ்தானம் பெறணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பெரிய ஐயா பிள்ளைகள், ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், தூத்துக்குடி தலைமை போதகர் மாசலமணி ஐயா வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தை பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஐயா வாங்க, மூப்பரையா. ஆமாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா வெள்ளை சட்டை போட்டிருப்பீங்கன்னா உங்களை முன்னால் வர சொல்லியிருப்பேன். கலர் சட்டை போட்டாங்க. அவங்கள விட நீங்கள் தான் வயசு கூட. வெள்ளை சட்டை போட்டிருப்பீங்கன்னா உங்களை தான் கூட்டிருப்பேன். இம்மானுவேலின் இரத்தத்தால் ஏப்பாம் தீர்ந்ததே, ஏப்பாவம் தீக்குமதினால் நீவித்தியாகுமே. நான்
இயேசு எனக்காய் மரித்தார் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினார் மாபாவியான கள்ளனும் ஆற்றில் மூழ்கினார் மன்னிப்பு மோட்ச சாந்தமும் அடைந்து பூரித்தார் நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவ்வாறே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றே என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவே நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் மரித்தார் பாவம் தீக்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினார் காயத்திலோடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டே ஓ பச்சமீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பே நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினார். அன்பின் ஆண்டவரை திருவிருந்து எடுத்து கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசை திருவிருந்து எடுக்காத பிள்ளைகள் சத்தியத்திற்காக உடைய நாமத்துக்காக வைராக்கியமாக இந்த ஞானஸ்தானத்தை பெற்று திருவிருந்து எடுக்க தேவன் சீக்கிரமாக ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, உடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வரும், உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யும். ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்கள் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையது. என் ஆத்துமாவே கத்து முழுவலமே பரிசு. என் ஆத்துமாவே கத்து கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு